ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணி எல்லாரையும் குழப்பத்தில் ஆழ்த்திய நடிகை இப்போ அவங்களோட விளக்கத்தை தனித்தனியாக அந்த ஹீரோவும் நடிகையும் கொடுத்துருக்காங்க. எஸ், இவங்க இப்போ நிறைய மூவிஸில் ரொம்பவே பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் டிவியில் அஞ்சலி அப்படின்ற ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க. 2 குழந்தைங்க இருக்க மாதிரி. அந்த ஹீரோவோட பேர் கூட மறந்துருச்சு, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அந்த சீரியலில் நடிச்சிருக்காங்க. அந்த சீரியலுக்கு அப்புறம் வேறு எந்த சீரியலும் நடித்த மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் மூவிஸில் தான் ரொம்பவே பிஸியாக இருந்திருக்காங்க. ஜீவாவோட ஒரு மூவி கூட பண்ணியிருக்காங்க. இப்போ ஜெய்யோட ஒரு மூவி பண்ணுறாங்க போல இருக்குது. அந்த ஒரு பிக்கை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நியூ லைஃப் ஸ்டார்டட் வித் காட் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணாங்க. இது போஸ்ட் பண்ண உடனேவே அந்த தாலி மஞ்சக்கயிறு எல்லாத்தையும் பார்த்துட்டு, நம்ம ஜெய் கையில் இருக்கிற அந்த பாஸ்போர்ட் வீசா அதெல்லாமும் பார்த்துட்டு, கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்குது, ஃபாரின் எங்கேயோ போகிறாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி நிறைய பேர் வந்து ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படிலாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான விளக்கத்தை வந்து இத்தனை நாள் கழித்து இன்றைக்கி வந்து நம்ம ஜெய் வந்து கொடுத்துருக்காரு. ஐ எம் ஏ 90s கிட் அப்படின்ட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ டோன்ட் வரி கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. நிறைய டிஎம்ஸ் போயிருக்கோன்னு நினைக்கிறேன், நிறைய கேர்ள்ஸ் கிட்ட இருந்து. அதுக்கு தான் இந்த ஒரு விளக்கம் போல இருக்குது. இவர் மட்டும் கிடையாது, பிரக்யாவும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸ்டில் அன்மேரிட் அப்படின்னு சொல்லி, ஸ்டில் சப்போர்ட்டிங் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் மேரேஜ்லாம் ஆகலை. அது வந்து என்னென்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டோட பிக் போல் இருக்குது. புதுசாக ஒரு மூவி பண்ணுறதுனால நியூ லைஃப் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேருக்கு குழப்பத்தை வந்து உண்டாக்கிடுச்சு. இத்தனை நாள் கழித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க.